அப்போஸ்தலர் 2 பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரையொருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இதெப்படி? பார்த்தவரும் மேதரும் எலாமித்தாரும் மெசொப்பொத்தாமியாவும் யூதேயா கப்பர்தோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்துக்கு சுற்றி இருக்கிற லீபியா இவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் கிரேக்கத்தாரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என்ற வார்த்தைகளுக்கு செவிகொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாய் இருக்கிறதே. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நாம் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தம் அக்கினி புகைக்காடாகி அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வருமுன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் இரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவிப்பின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். செபம். கிருபையாய் நேசிக்கிறதான் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவி நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனிமேலும் நீர் எங்களுக்கு உதவ போதுமானவராய் இருக்கிறீர். சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் உம்முடைய வார்த்தை கொண்டு நீர் பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதிகளோடு பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல அற்புத சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும். ஆண்டவரே,
விசேஷித்த வண்ணமாக கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் அடைவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே, வாலிபர்கள் மேலும் முதியோர்கள் மேலும் ஆண்டவரே உம்முடைய ஆவியை ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறைவுகள் எல்லாம் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேகர் தீர்க்க தரிசனங்களாய் உரைக்கிற பிள்ளைகளாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். இருளெல்லாம் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, மனக்கண்கள் திறக்கப்படும்படியாகவும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணும்படி செய்யும் ஆண்டவரே. அநேக சாப கட்டுகள் பொல்லாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். குறைவுகள் எல்லாம் விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. தடுமாற்றங்கள் விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். நிந்தைகள் அவமானங்கள் பொல்லாத ஆவியின் கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணும்படி செய்யும் ஆண்டவரே. அப்பா, நீர் இம்மட்டும் வழி நடத்தினவர், இனிமேலும் நீர் எங்களை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அநேக பாடுகள் போராட்டங்களும் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தடுமாற்றங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் தேவனுடைய கரம் கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்தட்டும். பிள்ளைகளாகி நாங்கள் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தருடைய கரமே எங்களை ஆளுகை செய்யட்டும். குறைவுகள் மாறட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாட்சி உள்ள பிள்ளைகளாய் நிறுத்தும் ஆண்டவரே. சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு தேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமமே மகிமைப்படட்டும். பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணும்படி செய்யும், ஆச்சரியமாய் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் செபங்கேளும் பிதாவே, ஆமேன்.